எஸ்ஐபினா ஒரு பர்டிகுலர் பிளான் ஆர் ப்ராடக்ட்டோ கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க லாங் டேர்ம்க்கு ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க மணி பல மடங்கு க்ரோ ஆகும். இதே 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே சேம் 10,000 rupees per month 18 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 61.64 lakhs வந்து ஃபண்ட் க்ரோ ஆகும். உங்களால மந்த்லி பேசிஸ்ல எவ்வளவு மணி அலோகேட் பண்ண முடியும் நீங்க பட்ஜெட்டிங் பண்ணுங்க. அதாவது உங்க மந்த்லி இன்கம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அது போக உள்ள சர்ப்ளஸ் மணியை மந்த்லி எஸ்ஐபில கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் வெல்த் ஃபார் அவர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எஸ்ஐபி. எஸ்ஐபினா ஒரு பர்டிகுலர் பிளான் ஆர் ப்ராடக்ட்டோ கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க மந்த்லி பேசிஸ்ல ரெகுலரா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்க ரிஸ்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸை பெட்டரா கொடுக்கும். நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். நீங்க ரெகுலரா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மந்த்லி பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க மணி வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். அதாவது மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும், லோல இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும், வாலட்டிலா இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும். அதனால உங்களுக்கு பெட்டர் ஆவரேஜ் பிரைஸ் கிடைக்கும். நீங்க மினிமம் 5 இயர்ஸ் ஆது எஸ்ஐபில ஹோல்ட் பண்ணணும். லைக் ரிட்டையர்மெண்ட், சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி நீங்க எஸ்ஐபி பிளான் பண்ணணும். லார்ஜ் கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க ரிஸ்க் அப்ரேட்க்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். மீடியம் டேர்ம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸையும், லாங் டேர்ம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸையும் நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க எஸ்ஐபி ஸ்டெப் அப் கூட ஆப்ஷன் எடுக்கலாம். உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்க எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்ரி இயர் ஆன் இயர் எஸ்ஐபி ஸ்டெப் அப் கூட நீங்க ஆப் பண்ணலாம். இது ஒரு ஃபிளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். மினிமம் 1000 rupeesல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவுனா நீங்க மந்த்லி பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது முக்கியமான பெனிஃபிட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க லாங் டேர்ம்க்கு ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க மணி பல மடங்கு க்ரோ ஆகும். ஹவு லாங் யூ ஸ்டே இன் த மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க லாங் டேர்ம்க்கு ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றீங்க, லாங் டேர்ம்க்கு மார்க்கெட்ல ஸ்டே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து பல மடங்கு ஏறி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு. அதாவது மீடியம் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரிட்டர்ன்ஸ் எப்படி மல்டிபிள் ஆகுன்றத பார்க்கலாம். எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் 12 to 15% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதே நீங்க லாங் டேர்ம் போகும்போது 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கால்குலேஷன் பார்ட்ல 15% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணது 10,000 rupees மந்த்லி எஸ்ஐபி 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ 10,000 rupees மந்த்லி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு. 10 இயர்ஸ்க்கு 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 26.31 lakhs இருக்கு. அட் ரேட் ஆஃப் 15%. இதே 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே சேம் 10,000 rupees per month 18 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 61.64 lakhs வந்து ஃபண்ட் க்ரோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, 24 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1.32 crores உங்களுக்கு கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதே 25 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 30 lakhs டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2.75 crores வந்து கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதுல நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 10 இயர்ஸ்ல பண்ணவங்களுக்கு மோர் தென் 2 times கிடைச்சிருக்கு இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து. அதாவது 12 lakhs 26 lakhs ஆயிருக்கு. 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 lakhs வந்து 61 lakhs ஆயிருக்கு. 3 times மணி க்ரோ ஆயிருக்கு. இதே 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24 lakhs பே பண்ணிருக்காங்க, 1.32 crores கொடுத்திருக்கு. மோர் தென் 5 times க்ரோ ஆயிருக்கு. இதே 25 இயர்ஸ்ல 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 2.75 crores க்ரோ ஆயிருக்கு. 9 times மணி க்ரோ ஆயிருக்கு. So 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 2 times, 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மோர் தென் 3 times, 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 5 times, 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 9 times க்ரோ ஆயிருக்கு. நீங்க லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் நம்பர் இருக்கும். இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 1 crore எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்க எஸ்ஐபில ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த 1 crore கார்பஸை ரொம்ப கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்க 1 crore எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், மீடியம் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க 1 crore எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றவங்க 20 இயர்ஸ், 15 இயர்ஸ், 10 இயர்ஸ் அதே சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 25 இயர்ஸ் வரும்போது பெர் மந்த் 3,600 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும் 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். சேம் 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது. அதே 20 இயர்ஸ் வரும்போது 7,500 rupees per month நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படியே 25 இயர்ஸ் 20 இயர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா மோர் தென் டபுள் த மணி வருது உங்களுக்கு. அதே மாதிரி 15 இயர்ஸ் பார்க்கும்போது 16,200 rupees நீங்க மந்த்லி எஸ்ஐபி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். 10 இயர்ஸ் வரும்போது 38,000 rupees per month நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 crore கார்பஸ் 10 இயர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மணி இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் நீங்க 1 crore கார்பஸ் கிரியேட் பண்றது. உங்களால மந்த்லி பேசிஸ்ல எவ்வளவு மணி அலோகேட் பண்ண முடியும் நீங்க பட்ஜெட்டிங் பண்ணுங்க. அதாவது உங்க மந்த்லி இன்கம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அது போக உள்ள சர்ப்ளஸ் மணியை மந்த்லி எஸ்ஐபில கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை அச்சீவ் பண்ணலாம். லாங் டேர்ம் நம்ம கண்டினியூ பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றத டீடைலா பார்த்திருக்கோம். கண்டிப்பா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.